ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி வந்து உளுந்தம்பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம் வீட்டில். அதுக்கு வந்து உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு குக்கரில் 3 விசில் வேக வச்சு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இதோட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இதோட வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வந்து ஜீரகம், காஞ்ச மிளகாய், தேங்காய், இதுதான் இதுக்குரிய மசாலா. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம் இதை வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு வேணாம், ரொம்ப குறை மீடியமாக இதை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் தாளித்து கொட்டினா உளுந்தம்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சதை வந்து கொதிக்கிற குழம்புல சேர்த்துட்டோம்னா உளுந்தம்பருப்பு